சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 50. மஞ்சளழகி இளைய பல்லவரிடம், ஆம் இளைய பல்லவரே, என் தந்தை என்னை மகள் என ஏற்றுக்கொண்டார், என்னை இளவரசியாக்கினார் என்றாள். இளவரசி பதவி உன் கண்களை மறைத்து விட்டது மஞ்சளழகி. இல்லை படைத்தலைவரே, இல்லை. அந்த பதவி அல்ல, மகள் என்ற பட்டம். குழந்தை பருவத்தில் மகள் என்ற பட்டம் தந்தையிடமிருந்தும், வயதுக்கு வந்த பின் கணவனிடமிருந்து மனைவி என்ற பட்டமும் பெறவே பெண்கள் துடிக்கிறார்கள். ஒன்று கிட்டியது, ஒன்று கிட்டவில்லை என்று பெருமூச்செறிந்தாள். ஜெயவர்மரை நீ நம்புகிறாயா என்று கேட்டான் இளைய பல்லவன். அவனுக்கு இதில் ஏதோ தந்திரம் இருப்பதாக தோன்றியது. ஏன் நம்பக்கூடாது என்றாள். சரி, அது உன் நம்பிக்கை. இப்போது என்ன செய்வதாக உத்தேசம்? உன்னை சிறைப்பிடிப்பதாக. கடல்புறாவையும் என் மற்ற 4 மரக்கலங்களையும் வெற்றி கொள்ள முடியும் என நினைக்கிறாயா? என்னிடம் எத்தனை மாலுமிகள் இருக்கிறார்கள் தெரியுமா? இப்படி வாருங்கள் என அவனை அழைத்து மேல்தளத்துக்கு வந்தாள். அட்சய முறையை காப்பாற்ற என்ன ஏற்பாடு இளைய பல்லவன் செய்திருந்தானோ அதே ஏற்பாடுகள் செய்திருந்தாள். இளைய பல்லவன் பிரமித்து போனான். எல்லாம் உங்களிடமிருந்து கற்றவைதான் என்றாள். இளைய பல்லவன் மஞ்சளழகியின் திறமை கண்டு வியந்தான். பல்லவரே, நீங்கள் உங்கள் நாட்டை நேசிக்கிறீர்களா? சந்தேகம் என்ன? காஞ்சனா தேவியை நேசிக்கிறீர்களா? அவன் மௌனமானான். இரண்டையும் அடைய வழி இருக்கிறது. என்ன வழி? நான் இந்த மலையூருக்கு கோட்டை தலைவி. உங்களை தப்ப விட்டால் என் மீது பழி வந்து சேரும். அதனால் என் மீது பழி வராமல் இருக்க என்னை கொன்றுவிட்டு தப்பிச் செல்லுங்கள். இந்த முத்திரை மோதிரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது என்ன விபரீதம்? அதைவிட நீ என்னை சிறை செய்துவிடு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் உயிர், அது உங்களுக்கு சொந்தமானது. அதை ஏற்க. இளைய பல்லவரே, இந்த கோட்டைக்கு காவல் இரட்டிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு காவலுக்கு ஒரு உபத்தலைவனும் இருக்கிறான். சக்கரவர்த்தியின் உத்தரவுப்படி அவன் என் அடிமை. ஆனால் அவன் என்னை விட்டு அகலுவதில்லை. நான் இங்கு சிறை இருக்கிறேனா அல்லது சுதந்திரமாய் இருக்கிறானா என்று எனக்கே தெரியவில்லை. நீங்கள் இங்கிருந்து தப்ப ஒரே வழி என்னை கொன்றுவிட்டு போவதுதான். நன்றாயிருக்கும் மஞ்சளழகி, உன் உயிரை என் கையால் எடுக்கவா? என்னை எதயமற்ற கொலைகாரன் என்று நினைக்கிறாயா? அதைவிட கொடியவர் நீங்கள். என்ன செய்துவிட்டேன் நான்? இன்னும் என்ன செய்ய வேண்டும்? என்னை நிராகரித்து விட்டீர்களே, அது போதாதா? இளவரசி பதவியை ஏன் ஏற்றேன் தெரியுமா? நீங்கள் ஸ்ரீ விஜயத்தை பிடிக்க வருவீர்கள், உங்களை பார்க்கலாம் என்பதற்காக. இனி இந்த உயிர் எனக்கு தேவையில்லை. மௌனமாக நின்றான் இளைய பல்லவன். கடைசியில் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தான். மஞ்சளழகி, உன் காவலரை அழை. எதற்கு? என்னை சிறை செய்ய. சிறை செய்தால் நீங்கள் தப்ப முடியாது. தப்ப எனக்கு இஷ்டமில்லை. உங்கள் உயிரை வாங்கி விடுவார்கள். உன் உயிரை விட அது எனக்கு சிறந்ததல்ல. இதை கேட்ட மஞ்சளழகி அவன் அருகில் நெருங்கி வந்தாள். அவன் மீது மெல்ல சாய்ந்தாள். இது போதும் எனக்கு என்று குழைந்தாள். எது? என் உயிரை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் மதிப்பு. இளைய பல்லவனை குழப்பியது மஞ்சளழகியின் அன்பின் ஆழம். அவனை பலவீனமாக்கியது அவளது மோகன உருவம். எப்படியானாலும் மஞ்சளழகியை கைவிடுவதில்லை என உறுதி பூண்டான். மஞ்சளழகி, உன் அந்தரங்கரை எங்கிருக்கிறது என்று அவளை அணைத்தவாறு கேட்டான். மஞ்சளழகி முகத்தில் குழப்பமும் சங்கடமும் தெரிந்தன. ஏன்? காரணம் கேட்காதே. இப்படி வாருங்கள் என்று அழைத்துச் சென்றாள்.